கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும்? நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தரவில்லை. அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே தான், அவருடைய கிருபை என்றும் இருப்பதனால்தான் தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் இத்தனை பெரிய கிருபைகளை தந்திருக்கிறார். கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதும் முக்கியமான காரியங்களை செயல்படுத்தும் பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிடும் நாட்களை தீர்மானிக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், சர்வாங்க தகன பலியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்றும், நாம் கர்த்தரை குறித்து பேசி அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கர்த்தருடைய பணியை செய்வதை குறித்து தாவீது எவ்வாறு திட்டம் பண்ணினார்? கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தாவீதின் எண்ணத்திற்கு தேவன் கூறிய பதில் என்ன? தாவீது கர்த்தர் தனக்கு கட்டின வீட்டை குறித்து பண்ணின விண்ணப்பம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள வாருங்கள் செய்திக்குள் கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தாவீது தேவனுடைய பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்த பொழுது தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்ததை வாசித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து பாருங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை வாசிக்கிறேன். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். இன்று சகல சிருஷ்டியும் கர்த்தருடைய மீட்புக்காக வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறது. எல்லா சிருஷ்டியும் விடுவிக்கப்படும் ஒரு நாள் வருகிறது. பிரியமானவர்களே, அந்த நாளிலே வேறு எந்த காலகட்டத்திலேயும் நாம் கேட்டிராத இசையை, பாடலை நாம் கேட்கப் போகிறோம். விக்கிரகம் என்று இந்த இடத்திலே தாவீது கூறும் வார்த்தை எபிரேய மொழியிலே எலில் என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் மாயை. ஆனால் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வானங்களை உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதை தாவீது கூறுகிறார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை பாருங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இவ்வாறு கூறுவதனாலே அலங்கரிக்கப்பட்ட அழகான ஆலயத்திலே அவரை தொழுது கொள்வது என்பது பொருளல்ல. அவர் எவ்வளவு பரிசுத்தமானவரோ அதை போல நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்தத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் மாறி மாறி வாசித்து கொண்டே இருக்கிறோம். இதை வாசிக்கும் பொழுதே ஆமேன், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க செய்கிறது. வசனங்கள் 30-31 பாருங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் சீக்கிரம் வர இருக்கிறது. வசனங்கள் 32-33. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். மரங்களெல்லாம் அவரை பாடப்போகிறது.
மரங்கள் எல்லாம் பாடும் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் வரும் பொழுது நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ளப் போகிறோம். அது அற்புதமானதாக இருக்கும். அவர் நீதியோடும் நியாயத்தோடும் பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது இயற்கையும் அவரை பாடும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனிடத்தில் இருக்கும் கிருபைக்கு அளவில்லை. கிருபைதான் எனக்கு தேவை, கிருபைதான் உங்களுக்கும் தேவை. அவர் அதிகமான கிருபை உள்ளவராயிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கே நீங்களும் ஏன் அவருடைய பாதத்திலே போய் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடாது? உங்களுக்கு தேவையான கிருபை அவரிடத்திலே உண்டு. வசனங்கள் 35 முதல் 40 வரை பாருங்கள். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து கர்த்தரை அண்டிச் சேருகிற பாதையை திறந்து வைத்தார்கள் என்று சொல்லலாம். சவுல் அரசனுடைய காலத்திலே பலிகளும் கர்த்தரை தொழுது கொள்ளுதலும் தொடர்ந்து நடைபெறவில்லை. இப்பொழுது அவை அனைத்தையும் தாவீது ஒழுங்குபடுத்துகிறார். உடன்படிக்கை பெட்டி எருசலேமிற்கு வந்துவிட்டது. யார் யார் தொடர்ந்து கர்த்தருடைய பெட்டியின் முன்னாலே பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை திட்டம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, அந்நாட்களிலே தாவீதின் அரசாட்சியிலே பணப்பொறுப்பை யார் வைத்திருந்தது? கவர்னராய் இருந்தது யார்? யார் யார் நாட்டின் பிரதிநிதிகளாய் இருந்தார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அவருடைய ஆராதனையையும் பொறுப்பெடுத்து செய்தவர்களை குறித்த விவரங்களை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16:41. இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலே தான் நாமும் இன்றும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை பாட வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. வசனங்கள் 42-43. பூரியைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூனையும் வைத்து எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். இப்பொழுது நாம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதை குறித்து தாவீது மனமகிழ்ச்சியாயிருந்தபடினாலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற அந்த சரித்திரத்தை அப்படியே மீண்டுமாக இங்கே நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 17:1. தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். ஒருவேளை இந்த எண்ணம் வரும்பொழுது அங்கே மழை பெய்ந்திருக்கலாம். அந்த மழையின் சத்தம் தாவீதை அந்த உடன்படிக்கை பெட்டியை எண்ணி பார்க்க செய்திருக்கும். எனவே தான் நாத்தானை பார்த்து, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன் என்று சொல்கிறான். வசனம் 2. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். தாவீதுடைய எண்ணத்திலே வந்த காரியம் சரியான ஒன்று என்று நாத்தான் எண்ணினான். இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி தவறான பதில் சொல்லியதை குறித்து பார்க்கிறோம். அதையும் கர்த்தர் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. பாருங்கள், 1 நாளாகமம் 17:3-5 வரை. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும்
நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். கர்த்தர் எப்பொழுதுமே தன்னை தன்னுடைய மக்களோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த காரணத்தினாலே தான் அவர் மனு உரு எடுத்தார். அந்நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் கூடாரங்களிலே வசித்தபடியினாலே அவரும் ஒரு கூடாரத்திலேயே மக்களை சந்தித்தார். 1 நாளாகமம் 17:6 நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் நுழைந்த பொழுது தங்களுக்கென்று நிரந்தரமான வீடுகளை கட்டினார்கள். ஆனால் கர்த்தருக்கென்று நிரந்தரமான ஒரு ஆலயம் கட்டப்படவில்லை. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நான் யாரை பார்த்தாவது எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் சொன்னதுண்டோ என்று கேட்கிறார். ஆனால் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும் எண்ணம் தாவீதிற்கு வந்தது. வசனங்கள் 7-8 பாருங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நாத்தான் மூலமாக தாவீதினிடத்தில் கர்த்தர் ஒரு செய்தி சொல்கிறார். ஆடுகளின் பின்னே கிடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். வரலாற்றிலே பெரிய மனிதர்கள் என்னும் வரிசையிலே தாவீதும் இருக்கிறார். அதை செய்தது தேவனாகிய கர்த்தரே. வசனம் 9 நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். இங்கே அவர் சொல்வதென்ன? இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தங்கள் தேசத்திலே அவர் வைத்து அவர்களுக்கு சமாதானமுள்ள ஒரு காலத்தை கொடுப்பார். யெகோவாகிய கர்த்தரிடத்திலே ஒரு நாள் அவர்கள் திரும்புவார்கள். இன்றும் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமானவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தாங்கள் யூத மதத்தை தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்த பிரிவினை இருக்கிறது. 2 நாளாகமம் 17:10 உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். தாவீது கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றான். ஆனால் கர்த்தர் சொன்னார், தாவீதே, நீ அதை செய்ய முடியாது. நீ இரத்தம் சிந்திய மனிதன். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்றார். தாவீதினுடைய இருதயத்திலிருந்த அந்த நல்ல எண்ணத்தை தேவன் மதித்தார். வசனங்கள் 11-12 பாருங்கள். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும்போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இது சாலமோனை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் என்று சிலர் நினைக்கிறார்கள். சாலமோன் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினாலும் அவனுடைய ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது லூக்கா 1:31-33 வரை பாருங்கள். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். தேவன் இங்கே தாவீதோடு சொன்ன இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவடைய வேண்டும். வசனங்கள் 13-14 பாருங்கள். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். தேவன் இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து அதை ஆட்சி செய்யும்படியாக உலகத்திற்கு வரப்போகிறார். 1 நாளாகமம் 17:15
நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். ஏற்கனவே நான் சொன்னது போல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த சம்பவம் மீண்டுமாக இங்கேயும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் தேவன் இது மிக முக்கியமான ஒன்று என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். வசனம் 16 பாருங்கள். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீதினுடைய பதிலை கவனித்தீர்களா? ஆண்டவரே, உம்முடைய உத்தமத்தையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஐயா. நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நமக்கு செய்யும் கிருபைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே இவ்விதமாகத்தான் சொல்லுவோம். தேவன் எனக்கு இவ்வளவு நல்லவராய் இருப்பதற்கு நான் எம்மாத்திரம். தேவன் உங்கள் மேலும் என் மேலும் இவ்வளவு நல்லவராய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அருமையானவர்களே, நாம் அவரண்டை வந்து அவரோடு நெருக்கமான ஒரு உறவுள்ளவர்களாய் வாழ முடியும். அவருடைய சத்தத்தை அனுதினமும் நாம் அவருடைய வார்த்தையிலே கேட்க முடியும். எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம் இது இல்லையா? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறதென்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். இங்கே கர்த்தர் வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லுகிறார் என்பதை தாவீது புரிந்து பேசுகிறார். எனவே இது மிக குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கியம். அவர்கள் ஒருமுறை எதிர்பார்த்திருந்தார்கள், அவர் ஸ்திரீயின் வித்தாயிருக்க வேண்டும், ஆபிரகாமின் வரிசையிலே வர வேண்டும், யூதாவின் வம்சத்திலே வர வேண்டும். இங்கேதான் அந்த ராஜா, அந்த மேசியா தாவீதின் குடும்பத்திலே வருவார் என்று தேவன் வாக்குரைக்கிறார். இதை குறித்து தான் தாவீது மனமகிழ்ந்தவராக, நீர் உமது அடியாருடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்தின் செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று வியந்து பேசுகிறார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டு சொல்ல எதுவுமே இல்லை என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இப்பொழுது தாவீதின் நிலைமை அதுதான். அவனுடைய இருதயம் வெறுமையானது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டார். அங்கே கர்த்தருடைய பாதத்திலேயே அவர் உட்கார்ந்திருக்கிறார். வசனம் 19 பாருங்கள். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். ஒரு நல்ல பையனாய் இருந்ததினாலே இது எல்லாவற்றையும் தாவீதுக்கு கர்த்தர் செய்தாரா? இல்லை பிரியமானவர்களே. அதுபோலத்தான் நானும் நீங்களும் நல்லவர்களாய் இருப்பதினாலே இந்த கிருபைகளெல்லாம் அவர் நமக்கு தரவில்லை. அவருடைய அளவிடப்பட முடியாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை அவர் ரட்சித்தார். நமக்காக அநேக சிறப்பான காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய நல்ல குணங்களினாலே அல்ல, அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே அவைகளை செய்தார். தேவன் தாவீதினிடத்திலே சொன்ன காரியத்தை குறித்து தாவீது மனமகிழ்ந்து போனார். எனவே அவர் பாடிய சிறந்த சங்கீதங்களை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அத்தனை உற்சாகமாயிருந்தார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. ஆம், இவ்வளவு அற்புதமான ஒரு தேவனை நாம் அறிந்தவர்களாய் இருப்பது எத்தனை பெரிய ஒரு கிருபை, எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்கள். உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாயிருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த அற்புதமான கிருபைகளை தாவீது எண்ணி பார்க்கிறார். வசனங்கள் 23, 24. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாகிய தாவீதின் வீடு
உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே தாவீது நம்பிக்கை வைத்து இளைப்பாறினார். தொடர்ந்து 25 முதல் 27 வசனம் வரை பாருங்கள். உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன். நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். கர்த்தர் தாவீதை குறித்து உன்னதமான காரியங்களை சொன்னாலும் மீண்டுமாக தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கும்படியாக நீர் அதை ஆசீர்வதித்தருளினீர். நீர் ஆசீர்வதித்தபடியினாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று நிச்சயத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் அறிக்கை செய்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்குள்ளே கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தருடைய பெட்டி கூடாரத்திலேயும் தான் ஒரு அழகான வீட்டிலேயும் குடியிருந்ததை ஒரு நாள் சிந்தித்த பொழுது தாவீதால் அமைதியாயிருக்க முடியவில்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட கர்த்தரை அறிகிற மக்களுக்கு அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக அநேக ஆலயங்களை கட்டி கொடுக்கிற விசுவாசிகள் உண்டே. நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அப்படி என்றால் புதிதாக விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆராதனை கூடங்களை நான் ஏற்படுத்துவேன் என்று முன் வருகிற விசுவாசிகள் உண்டு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை சற்றே எண்ணி பார்ப்போமா? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தரவில்லை. அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே தான், அவருடைய கிருபை என்றும் இருப்பதனாலே தான் தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் இத்தனை பெரிய கிருபைகளை தந்திருக்கிறார். இதை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறப்பான காரியம், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக செயல்படுவதே சிறந்தது. இன்னமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிராத மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயா, நான் உமக்காக என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று கேட்போம் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவரே நமக்கு சொல்லித் தருவார். தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனவே நாம் ஒவ்வொருவருமே ஆலயம் கட்டுவதுதான் மிக முக்கியமானது என்று எண்ணிக்கொண்டிராமல் தேவன் நம்மை வழிநடத்தும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய உன்னதமான புகழை பாடியது போல நாமும் அனுதினமும் தேவனை துதித்து பாடுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வோம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அடிக்கடி சிந்தித்து பார்த்து அவரை துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்த்து எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை என்றென்றும் அவருக்கு செலுத்துவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவங்கள் நல்ல ஆண்டவரே, தாவீதனுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்து வைத்த பொழுது அரசாங்கத்திலே பொறுப்புகளுக்கு மக்களை வைப்பதை குறித்து எண்ணுவதை விட உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை சேவிக்கவும் உம்மை ஆராதிக்கும் ஒழுங்குகள் சிறப்பாக நடைபெறவும் ஆட்களை ஏற்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை தொழுது கொள்வதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவோ குறைவுள்ளவர்கள் ஐயா. நாங்கள் அசுத்தமானவர்கள், நாங்கள் பாவிகள். ஆனால் நீர் எங்கள் மேல் பாராட்டியிருக்கிற இரக்கங்களும் கிருபைகளும் எண்ணில் அடங்காதவை. நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை குழியிலிருந்து தூக்கின கிருபைக்காக நாங்கள் உமக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை குறித்து எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தர் நீதியோடும் நியாயத்தோடும் பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது இயற்கையும் அவரை பாடும். கர்த்தர் எப்பொழுதும்
தன்னை தன் மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த காரணத்திற்காகவே அவர் மனு உருவு எடுத்தார். நாம் தேவனண்டை வந்து அவரோடு நெருக்கமான உறவுள்ளவர்களாக வாழ முடியும். ஏனெனில் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாம் நல்லவர்களாக இருப்பதினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய அளவிடப்பட முடியாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். 2 நாளாகமம் 19:7.